திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை இரகசியம். ஐந்தாம் இரகசியம். உமிழ்ந்திகழ்ந்தேனோ கூரகுலோத்தமர் போலே. நமது பூர்வாச்சாரிய பரம்பரையில் பிள்ளை லோகாச்சாரியாருக்கு அடுத்து வரும் ஆச்சாரியர் ஸ்ரீசைலேசர் திருமலை ஆழ்வார் திருவாய்ப்பிள்ளை. இவர் அதிபால்யத்தில் உலகாரியனை ஆசிரயித்து வளர்ந்த பின் மதுரையில் ராஜ சேவையில் மிக உயர்ந்த பதவியில் இருந்தபடியால் அந்த சம்பந்தத்தை மறந்திருந்தார். பிள்ளை லோகாச்சாரியார் தமது அந்திம தசையில் இவரை தமது வாரிசாக நினைவில் கொண்டு தமது சிஷ்யர்களில் முதல்வரான சிலரை இவரை அனுவர்த்தித்து தரிசன பொருட்களை போதித்து திருத்தும்படி நியமித்தார். அவர்களுள் கூரகுலோத்துமதாசர் என்பவர் முக்கியமானவர். கூரகுலோத்தமதாசர் திருமலை ஆழ்வாரை சந்திக்க மதுரைக்கு எழுந்தருளிய போது இவர் பெருஞ்செருக்கோடு பல்லக்கில் சென்று கொண்டிருந்தார். ஆச்சாரியர் அவர் தமிழில் மிகவும் ஈடுபாடு உள்ளவர் என்று அறிந்திருந்தவராகையாலே அப்போது ஒரு சிந்தை செய்து திருவிருத்தத்திலிருந்து ஒரு பாசுரத்தை அவர் செவிகளில் விழும்படி அனுசந்தித்து கொண்டே எழுந்தருளினார். அப்பாட்டினால் கவரப்பட்ட திருமலை ஆழ்வார் பல்லக்கை நிறுத்தி கூரகுலோத்தமதாசரை அழைத்து பல்லக்கில் இருந்தபடியே இப்பாசுரம் யார் கிருதி, அதன் பொருள் யாது என்று கேட்டார். கூரகுலோத்தமர் இதன் நற்பொருளை தமக்கு சொல்ல போகாது என்று வெறுத்து உமிழ்ந்து விட்டு சென்றார். செருக்கராயிருப்பினும் அவர் உலகாரியனுடைய விசேஷ கடாட்சத்திற்கு பாத்திரரானபடியால் நாயனை கோபியாமல் தமது இல்லம் சென்று தம் வளர்ப்பு தாயான சிறிய தாயாரிடம் நடந்ததை கூற அவரும் உலகாரியனுடைய திருவடி சம்பந்தத்தை நினைவூட்டினார். திருமலை ஆழ்வாரும் தமது நடத்தைக்கு வருந்தி கூரகுலோத்தமதாசரை பணிந்து சம்பிரதாய தங்களை அறிவதில் ஆர்வம் காட்டலானார். மணக்கால் நம்பி ஆளவந்தாரை திருத்தியது போல இவரும் திருமலை ஆழ்வாரை அனுவர்த்தித்து திருத்தி பணி கொண்டு உலகாரியனின் நினைவை நிறைவேற்றி வைத்தார். இதன் முழு விவரங்களையும் யதீந்திர பிரவண பிரபாவம் என்னும் வைபவ நூலில் கண்டு கொள்க. அரச பதவியில் உள்ளவர்களையும் உமிழ்ந்து இகழ்ந்து திருத்தும்படியான ஆச்சாரிய கடாட்சமும் அதன்படியான மன வலிமையும் ஆத்ம சக்தியும் எனக்குண்டோ என்று கேட்கிறார் அம்மையார். ஐந்தாம் இரகசியம் நிறைவடைந்தது.